இன்றைய மன்னா. டுடேஸ் மன்னா. யாத்ராகமம் 14:14. எக்ஸோடஸ் 14:14. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். The Lord will fight for you. You need only to be still. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோன் தன்னுடைய குதிரை வீரர்களோடும் சேனைகளோடும் மக்களோடும் பின்தொடர்ந்து வந்தபோது இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் பயந்தார்கள். நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? நாங்கள் இந்த வனாந்திரத்தில் வந்து இப்படி கஷ்டங்களை அனுபவிப்பதற்கு பதிலாக எகிப்திலே இருந்திருந்தால் நலமாயிருந்திருக்குமே என்று புலம்பினார்கள். ஆனால் அந்த பயம், புலம்பல், முறுமுறுப்புகள் நிறைந்த சூழலில் அவர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்னவென்றால், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்பதாகும். அன்பான தெய்வ பிள்ளையே, உன்னுடைய வாழ்விலும் கூட நீ பயந்து புலம்பிக் கொண்டிருக்கிற சூழ்நிலைமையின் மத்தியில் ஆண்டவர் உனக்கு தரும் வார்த்தை, உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன், நீ சும்மா இருப்பாய் என்ற வார்த்தையாகும். நீ பயப்படுகிற விஷயத்தில் உனக்கு எதிராய் வந்தோர் மத்தியில் கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ண இன்று எழுந்தருளுவார். அவர் யுத்தம் பண்ண தொடங்கினால் அது பயங்கரமா இருக்கும். அதை ஒருவராலும் நிறுத்தவே முடியாது. ஆகவே நீ சோர்ந்து போகாதே, பயப்படாதே, முறுமுறுக்காதே, புலம்பாதே. உன்னுடைய இந்த சூழ்நிலைமையிலே கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ண அவரிடத்தில் உன்னை ஒப்புக்கொடு. அவர் செய்ய போகிற யுத்தத்துக்கு அமைதியாக பொறுத்திருந்து காத்திரு. அவர் உனக்காக உன் எதிராளிகளின் மத்தியில் யுத்தம் பண்ணி உனக்கு ஜெயத்தை நிச்சயமாக தருவார். God bless you.